கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவராம் ஒரு வியாபாரி. பக்கத்து கிராமங்களில் சென்று காய்கறிகளை விற்று வியாபாரம் செய்து வந்தார். ஒரு நாள் சிவராம் காட்டு வழியாக செல்லும் பொழுது அங்கே புலியிடம் சிக்கிக் கொண்டிருந்த துறவி ஒருவரை காப்பாற்றினார். மகிழ்ந்து போன துறவி, இன்று முதல் பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் உனக்கு கிடைக்கும், கேட்கும், நன்றாக கேட்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற உண்மையை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உன் தலை வெடித்து நீ இறந்து போய்விடுவா. போய் வா என்றார். துறவியை வணங்கிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான் அவன். வழியில் இருந்த விலங்குகள் பறவைகள் பேசிக் கொள்ளுவது அவனுக்கு தெளிவாக கேட்டது. தற்செயலாக கிடைத்த விந்தையான ஆற்றலை எண்ணி மகிழ்ந்தான் அவன். இரவு நேரம் அவனும் அவன் மனைவியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறிதளவு சாதம் தரையில் சிதறி விழுந்தது. அங்கிருந்த எறும்பு ஒன்று, ஓடி வாருங்க, ஓடி வாருங்க, கூட்டமா ஓடி வாங்க, நமக்கு இனி உணவுக்கு பஞ்சமே இல்லை, இங்க வாங்க, சோறு மலை போல குவிஞ்சி கிடக்குது என்று சந்தோஷமாக தன் நண்பர்களை அழைத்து கூவியது அந்த எறும்பு. இதை கேட்ட விவசாயி, என்னது, ஒரு உருண்ட சோறு கூட இல்லை, இது மலை போல் இருக்கின்றதா இந்த எறும்பிற்கு? இந்த எறும்பிற்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்று மனதினுள் நினைத்தான். சிரிப்பாக வந்தது அவனுக்கு. தன்னை மறந்து சிரித்தான் அவன். அருகில் இருந்த அவன் மனைவி, ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டாள். ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டான். சாப்பிட்டு முடித்த சிவராம் கட்டிலில் படுத்தான். மனைவியும் அருகில் படுத்திருந்தாள். அங்கிருந்த எறும்பு ஒன்று மற்றொரு எறும்பிடம், ஏங்க சிரிக்கீங்க? ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்த சிவராம் கட்டிலில் படுத்தான். மனைவியும் அருகில் படுத்திருந்தாள். அங்கிருந்த எறும்பு ஒன்று மற்றொரு எறும்பிடம், எவ்வளவு நன்றாக சீதோஷ்ண நிலை இருக்கின்றது பார்த்தாயா? நாம் இருவரும் கட்டிலின் மேலே படுத்திருப்பவர்கள் மேல் ஓடி ஆடி விளையாடுவோம். நல்ல மெத்தை போல் இருக்கும். இதை போன்ற நமக்கு வாய்ப்பு அடுத்து கிடைக்கவே கிடைக்காது என்றது. என் முதுகி இந்த எறும்புகளுக்கு மெத்தையா என்று நினைத்து சிரித்தான். அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. தானாகவே சிரித்தான். ஏங்க சிரிக்கீங்க என்று கேட்டாள் சிவராமின் மனைவி. ஒன்றுமில்லை என்று வழக்கம் போல மழுப்பினான் சிவராமன். உண்மையை சொல்லுங்க, என்னிடம் எதையோ நீங்கள் மறைக்கின்றீர்கள். நீங்கள் சொல்லாவிட்டால் நான் இனிமேல் உங்களுடன் பேசவே மாட்டேன். என் மீது உயிரையே வைத்திருப்பதாக நீங்கள் சொன்னதெல்லாம் வெறும் நடிப்புதான் என்று கோபத்துடன் சொன்னாள் அவள். என் உயிருக்கும் மேலாக நான் அன்பு உன்னிடம் வைத்திருக்கின்றேன். நான் சிரித்ததற்கான காரணத்தை மட்டும் நீ கேட்காதே. நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்னிடம். உண்மையை சொன்னால் என் உயிர் போய்விடுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சிரித்ததற்கான காரணம் எனக்கு தெரிய வேண்டும் கட்டாயம் என்று அடம் பிடித்தாள் அவள். என்ன செய்தாலும் தன் மனைவியை சமாதானப்படுத்த முடியாது என்று அவன் உணர்ந்தான். என் உயிரை விட உனக்கு நான் சிரித்ததற்கான காரணம் தெரிய வேண்டும். நாளைக்கு மாலையில் உனக்கு அந்த உண்மையை சொல்லுகின்றேன். அப்படியே என் பிண ஊர்வலத்துக்கும் நீ ஏற்பாடு செய்து வை என்று வருத்தத்துடன் சொன்னான் அவன். பொழுது விடிந்தது. வழக்கம்போல் காலையில் காய்கறிகளை பறிப்பதற்கு தோட்டத்திற்கு சென்றான். மாலையில் இறக்கப் போகின்றோம் என்ற சோகத்தில் இருந்தான். ஊர் முழுவதும் சிவராமன் இறக்கப் போகும் செய்தி பரவியது. சிவராம் வளர்த்த நாய் மிகவும் சோகமாக இருந்தது. சிறிது தூரத்தில் சேவலும் பெட்டை கோழிகளும் மேய்ந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த நாயால் கோபத்தை அடக்க முடியவில்லை. உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா? நம்மை இவ்வளவு காலம் உணவு அளித்து காப்பாற்றியவர் இவர்தான். இன்று மலை போல் அவர் இறக்கப் போகின்றார். எல்லோரும் சோகமாக இருக்கின்றனர். நீ மட்டும் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று நாய் கேட்டது. அதற்கு சேவல், இந்த விவசாயி ஒரு பெரிய முட்டாள். அவருக்கு இருப்பது ஒரு மனைவி. அவளுக்காக உயிரை விட துணிந்துள்ளார். எனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கின்றார்கள், நீயே பார். என் பேச்சை கேட்டுத்தான் அவர்கள் நடக்க வேண்டும். இல்லை என்றால்
நான் அவர்களுக்கு தண்டனை தருவேன். மனைவிக்காக இந்த என் உயிரை நான் இழக்க மாட்டேன். இந்த சிக்கனில் இருந்து விவசாயி உயிர் பிழைக்க வழி இருக்கின்றதா என்று கேட்டது நாய். விவசாயி மட்டும் அவர் மனைவியிடம் உன்னை சவுக்கால் நான் 100 அடி அடித்த பின் தான் நான் உண்மையை சொல்லுவேன் என்று சொல்லட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றது சேவல். நாயும் சேவலும் பேசிக் கொண்டிருந்ததை ஒன்று விடாமல் கேட்டான் சிவராம். வீட்டிற்கு திரும்பினான் அவன். மாலை நேரம் வந்தது. அவன் அருகே வந்த அவன் மனைவி, இப்பொழுது உண்மையை சொல்லுகின்றீர்களா என்று கேட்டாள். நீ முதலில் சவுக்கால் அடிபெற வேண்டும், அதன் பிறகு உண்மையை சொல்லிவிட்டு இறந்து விடுவேன் என்றான் சிவராம். நான் சவுக்கடி பெற்றுக் கொள்கின்றேன், எனக்கு எப்படியும் உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றாள் அவள். அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றான். கையில் சவுக்கை எடுத்த அவன் அவளை ஓங்கி ஒரு அடி அடித்தான். 10 அடியை கூட அவளால் தாங்க முடியவில்லை. மென்மையான அவளுடைய உடலிலிருந்து குருதி கசிய துவங்கியது. ஐயோ, அடிப்பை போதும், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், உங்கள் உண்மையும் வேண்டாம், சவுக்கடியும் வேண்டாம் என்று அலறினாள். சவுக்கால் அடிப்பதை நிறுத்தினான் அவன். அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.